சூப்பராக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். சூர்யா ஃபேன்ஸ்னால் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மியூசிக் வந்து இட்ஸ் லைக் டாப் நாச். எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிஜிஎம் அங்கங்கே உயிர் கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன் நிறைய சீன்ஸ்க்கு. இது கொஞ்சம் ரெண்டுமே இருக்குது. அது படத்தில் சொல்கிற மாதிரி தான் லவ், லாஃப்டர் அண்ட் வார் மூணுமே இருக்குது. ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மிக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். த டிப்பிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் படம்னு இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். முன்னாடியே ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா இல்லை லாகா இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ யூனிக்காக இருந்தது, நாட் லைக் த யூஸ்வல் ஒன். ஸோ யா இட் வாஸ் குட். கனிமா சாங் இல்லை, எல்லா சாங்குமே வைப்பாக இருந்தது. த ஒன் எஸ்பெஷலி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஃபன்னா இருந்துச்சு, என்டர்டெய்னிங் இருந்துச்சு. இது சூர்யாவோட கம்பேக்கா இருக்குமா? ஏன்னா கங்குவா படம் வந்து நல்லா இல்ல அப்படி. ஆமா கங்குவாக்கு இது கம்பேக் தான். ஆனா வயலன்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? மியூசிக்ஸ் கனிமா சாங்ஸ் அதெல்லாம் எப்படி? கனிமா சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா டான்ஸ் ஆடினோம், பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். படத்துல எது லாக் ஆகுற மாதிரி புரியல. எது லாக் ஆகுற மாதிரி எது படத்துல எது லாக் இல்ல, ஸ்டோரி வந்து ஆவரேஜா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ஆனா சூர்யாவோட ஆக்டிங், அவரோட பிசிக், செஸ்ட், பைசெப்ஸ்லாம் சாப்பிட்டேன் ப்ரோ. ரெடி பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த பாட்டுக்குலாம் நல்லா வைபா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லா இல்ல நான் எஸ்டிஆர் ஃபேன் ப்ரோ. பரவாயில்ல, நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா கம்பேக். அதான் சூப்பரான கம்பேக். ஃபைட் சீன்லாம் செம்மையா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் படமே செம்மையா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் தான் ப்ரோ. நான் சூர்யாக்காக வரல, கார்த்திக் சுப்ராஜ்காக மட்டும்தான் வந்தேன். ஸ்லோ வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் செம்ம ஸ்லோவா போகுது. ஆனா கிளைமேக்ஸ்லாம் செஞ்சுட்டாங்க ப்ரோ. ஒரு சிரிப்பு ப்ரோ, சிரிப்பு வச்சுதான் ப்ரோ படமே. ஒரு சிரிச்சு அவன் சிரிக்க மாட்டான் ப்ரோ, ஆனா சிரிக்கணும். அதுதான் படம். எல்லாரும் சிரிப்புலயே கொள்ளுவான். அதுதான் அங்க மேட்ரு. பாருங்க, எல்லாரும் பார்க்கணும். ஒன் டைம் வச்சா நான் நல்லா இருக்கும். செம்ம படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, கங்குவா சூப்பர் மூவி தான் ப்ரோ. அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தா அந்த படத்தை இது பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். சூப்பர் இல்ல சூப்பர் படம் ப்ரோ. அது நல்லா தான் இருக்கு படம். இல்ல ப்ரோ, கரெக்டா இருக்கு ப்ரோ. சந்தோஷ் நாராயணன் சூப்பரா மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் சூப்பரா இருக்கு, சாங்ஸும் சூப்பரா இருக்கு. அதை விட அண்ணா ஆக்டிங் சூப்பர். 6 பேக் சீனும் இருக்கு. இல்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் எப்படி எடுப்பாரோ அதே மாதிரி இருந்தது. எல்லா படம் அவரோட ஸ்டைல்ல இருந்தது ஃபுல்லா படம். ஏன்னா அவர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எப்படி சொல்றது, பழைய அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் கொண்டு வந்து எடுப்பாரு. இதுலயே சூர்யா அது மாதிரி வச்சு பண்ணிருக்காரா? இல்ல ப்ரோ, இது கொஞ்சம் புதுசா இருந்தது. சூர்யாவை புதுசா பார்த்த மாதிரி இருந்தது. அந்த RX 100 புதுசா கொண்டு வந்து இந்த RX 100 பழைய அந்த இந்த ஸ்டைல் அதெல்லாம் எடுத்து வந்திருந்தாரு. நல்லா இருந்தது. நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். கனிமா சாங் எனக்கு அதை விட மற்ற சாங்லாம் பிடிச்சது. ஆக்ஷன் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ண. இந்த வசூல் ரீதியா எவ்வளவு கொண்டு போவோம்? அதெல்லாம் நம்ம படம் நம்ம என்ஜாய் பண்றோமோ அவ்வளவுதான். அது வரைக்கும் இருக்கணும். நமக்கு வசூல் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இல்ல செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓவராலா செம்மையா இருந்துச்சு. இல்ல இந்த படம் செம்மையா இருக்கு. செம்மையா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல, செம்மையா இருந்துச்சு. இல்ல கண்டிப்பா இது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஒரு ஹோல்சமா இருந்துச்சு படம். என்ஜாய். ஆக்ஷன்ஸ்லாம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஹோல் த மூவி நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு. அப்படி எதுவுமே இல்லை. 2 மினிட்ஸ்ல சத்தியமா சொல்றேன், சூப்பரா இருக்கு. சூர்யா ஃபேன்ஸ்லாம் பிஜிஎம்ல இருந்து எல்லாமே செம்மையா இருக்கு ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம ட்ரீட் ப்ரோ. சத்தியமா சொல்ற தரமா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் நல்லா இருந்துச்சு. சத்தியமா சரியான கம்பேக். கங்குவா போய் செல்லிலன்னு சொன்னாங்க. இது ரெட்ரோ சரமா கம்பேக் ப்ரோ. அது ஆக்ஷன் மூவி தான் ப்ரோ. ஃபுல்லா இருந்து பார்க்கலாம் ப்ரோ. புரியல ரத்தம் ரொம்ப தெரிக்கிற மாதிரி இல்ல ப்ரோ, நார்மலா தான் ப்ரோ. ஆனா ஃபைட் சீன்ஸ் தான் தரமா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இது பார்க்கலாம். 10 on 10 மூவி தான். ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைட்டிங் கோரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் மோஸ்ட்லி ஆக்டிங் விட ஃபைட்டிங் அதிகமாக இருந்தனால நல்லா பண்ணியிருந்தாரு. இது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது சந்தோஷமா இருந்தால் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஆப்வியஸ்லி நல்லா தான் இருக்கும். 10 on 10 தான். நல்லா தான் இருக்கு. இல்லை சார், நார்மலாக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸோட படத்தை பார்க்கலாம். அது நீங்க போய் பார்த்ததான் சார் தெரியும். இதுலயே ஸ்பாயில் பண்ண
கேமியோஸ் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். கார்த்திக் சுப்ராஜ் ஆப்வியஸ்லி டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு, ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு, சினிமாட்டிக்காக நல்லா தான் எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். இல்லை 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 ஒரு மாதிரி இன்டெலிஜென்ட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, நல்லா தான். வசந்த் எப்படி இந்த படம் எப்படி கொண்டு போவோம்? வசந்த் அதிகமாக கொண்டு போவோமா இல்லை எது கம்மியா? நல்லாவே போகும், நல்லாவே போகும். தேங்க்யூ.